Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, hello, namaste, namaskar, welcome to the show. இது ஹாபி லாபி. நான் உங்க பிரியங்கா பிரசன்ட் பண்ண வந்தாச்சு. இந்த வாரமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படிப்பட்ட கலெக்ஷன் சொல்லவே முடியாது வியூவர்ஸ். ஆக்சுவலா ஃபர்னிச்சர்ஸ்னு சொல்லலாம், ஒரு பஞ்சலோகா திங்ஸ்னு சொல்லலாம், அவையும் பழங்கால பொருட்கள் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு. சரி, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒரு உலகத்தையே கொண்டு ஒரு வீட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்கீங்க. இது வந்து கலெக்ஷன் வந்து 98ல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு புத்தர் வாங்கினோம், ஒரு சைனா புத்தர் ஒன்று வாங்கினோம். அப்புறம் 2002ல இருந்து ஒரு கலெக்ஷனா ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நானும் என்னோட ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு இடமா போய் பிக்கப் பண்ணி ஒரு கலெக்ஷன் உருவாக்கணும். ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ். இப்போ என்ன ஜாப் பண்றீங்க நீங்க? நான் வந்து லேண்ட் பிசினஸ் இருக்கு எனக்கு. சபர்ப்ஸ்ல வந்து லேண்ட்ஸ் வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்கேன். சரி. சோ எனக்கு அதுல வர்ற இன்கம்னால எனக்கு இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுது. பிளஸ் ஐ எம் ஏபிள் டு, எங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு பேஷன். இது ஒரு பேஷன். ஆனா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அந்த பேஷன் இருந்ததா? சின்ன வயசுல எங்க ஃபாதர் கூட ரோஸ்வுட் ஃபர்னிச்சர் ரொம்ப விரும்பி கலெக்ட் பண்ணுவாரு. இப்போ என்னோட ஃபர்னிச்சர் நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரிலி இட் இஸ் ரோஸ்வுட் அண்ட் சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் ரோஸ்வுட், மீதி எல்லாம் பிரான்ஸ், இந்த பஞ்சலோகம் இந்த இதுல தான் நாங்க பிரைமரிலி வி ஆர் டூயிங். இது எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஓல்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க சார் நீங்க? சிலது வந்து ரொம்ப ஆன்டிக்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆன்டிக்னா உங்களுக்கு 100 இயர்ஸ் கிராஸ் பண்ணது தான் ஆன்டிக். பட் மோஸ்ட் ஆஃப் த பஞ்சலோகங்கள்லாம் வந்து இட்ஸ் அபவுட் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஓல்டு. நீங்க மேரேஜ்க்கு அப்புறம் மட்டும் தான் வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா, மேரேஜ்க்கு அப்புறம் தான். ஏன் அதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணனும்னு இன்ட்ரஸ்ட் இருந்தும் ஏன் பண்ணாம இருந்தீங்க? இல்ல, அப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்னிச்சர்ல தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா அந்த ஸ்கல்ப்சர் ஒன்னொன்னா அந்த இதுல வந்து ஆர்ட் மைண்ட் இன்க்ரீஸ் ஆக எங்களுக்கு ஆர்ட் மைண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அது எதை பார்த்து உங்களுக்கு அது தோணுச்சு? இல்ல, இது எங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் நாங்க மெடிடேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தோம். மை வைஃப் இஸ் a psychiatric counselor. ஓகே. நான் வந்து லாயலா கிராஜுவேட். சோ எங்களுக்கு மோர் இன்ட்ரெஸ்டட் இன்டு மெடிடேஷன் and all, ஆன்மீக சம்பந்தமா. சோ அந்த ஆன்மீகத்தை நீங்க என்டர் பண்ணினீங்கன்னா அந்த கலை உணர்வும் கலை உணர்ச்சியும் உங்களுக்கு வரும், கட்டாயமா வரணும். எதனால அப்ரிஷியேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கலை உணர்ச்சி வரணும். எந்த ஒரு ஹியூமன் பீயிங் பார்த்தாலும் சரி, ஒரு செடியை பார்த்தாலும் சரி, ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி, ஒரு பூவை பார்த்தாலும் சரி, ஒரு எந்த இதை பார்த்தாலும் நம்ம அந்த கலை உணர்ச்சி நமக்கு ரொம்ப தேவை. சோ அப்படி எங்களுக்கு. ஆமா சார், உங்க வீட்ல இங்க பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்க மாதிரியே திங்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கீங்க. சோ அந்த புத்தா சொன்னீங்க இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குனீங்க, எங்க வாங்குனீங்க, எந்த ஊர்ல? இது வந்து this is a imported. இது நாங்க இது என்னோட வைஃப் ரொம்ப விரும்பி அவங்க லாஃபிங் புத்தான்னு வாங்கினாங்க. இது ஜேட்ல கூட வரும், இது பாகிஸ்தான்ல இருந்து ஜேட்ல கூட வரும் அது. பட் இது வந்து மார்பிள்ல தான் பண்ணது. இது இட் இஸ் சைனால இருந்து வந்ததுன்னு நாங்க நினைக்கிறோம். பட் சைனால இருந்து வந்தது. இங்க வந்து ஒரு இம்போர்ட்டர் இருக்காரு ஆஃப் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ், அவர் ஒரு எக்ஸிபிஷன் நடத்தும்போது நாங்க வாங்கினோம். அது வாங்குனீங்க. இது வந்து எவ்வளவு இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னுலாம் இல்லையா? இது this is not an antique. இது ஆன்டிக் கிடையாது, இது நியூ ப்ராடக்ட் தான். பட் நாங்க வாங்குனது 98ல வாங்குனீங்க. 1998ல. எங்களுக்கு மேரேஜ் வந்து 96. ஓகே. So these are the first things we started. ஃபர்ஸ்ட் பார்த்தோனே உட்கார்ந்தோனே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ராணி ஃபீல் வந்துருச்சு. எங்க வாங்குனீங்க இந்த சோஃபா? ஆக்சுவலி இது மவுண்ட் ரோட்ல வந்து ஒரு ஷாப் இருக்கு. அதுல வந்து அரௌண்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இது வந்து இந்த சோஃபா செட் வாங்கினேன். இது பேரு விக்டோரியன் ஈரா ஃபர்னிச்சர்னு இது பேரு. இந்த மாடல் வந்து இந்த கார்விங் அந்த சோஃபாவோட மாடல்லாம் விக்டோரியன் ஸ்டைல்
பிரிட்டிஷ்ல உள்ள விக்டோரியன் ஸ்டைல் அந்த பீரியட் ஃபர்னிச்சர் ஸ்டைல்ல உள்ள ரீப்ரொடக்ஷன். அப்படியா இது? ஆனா பட் சூப்பரா இருக்கு. சரி, உங்ககிட்ட இருக்க மோஸ்ட்லி கலெக்ஷன்ல வந்து ஈகிளும் எலிஃபண்ட்டும் மட்டும் அதிகமா இருக்க மாதிரி நான் பார்த்தேன் இல்லையா? ஏன் அதுல மட்டும் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? ஐ மீன் பிடிக்குமா? ஈகிள் பிடிக்குமா இல்ல எலிஃபண்ட் பிடிக்குமா? இல்ல போத். ஈகிள் நீங்க எடுத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் மேக்னிஃபிசன்ட் பேர்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஈகிள் ஹேஸ் ஒன் கிராண்ட் மெஜஸ்டி. எப்படி இப்போ அமெரிக்கால வந்து ஈகிளை தான் அவங்க நேஷனல் பேர்டுன்னு கன்சிடர் பண்றாங்க, கோல்டன் ஈகிள்னு. நம்ம நாட்டுல எப்படி உங்களுக்கு வந்து எலிஃபண்ட் வந்து ஒரு மெஜஸ்டிக் அனிமலோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஈகிள் வந்து ரொம்ப ஒரு மெஜஸ்டிக் பேர்டு. ஸோ அது எங்களை வந்து அண்ட் அதோட ஈகிளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதோட விஷன், அது ரொம்ப ஒரு சாதாரண ஸ்கேவெஞ்சர் மாதிரி ஒரு பேர்டு இல்லை. ஸோ அது எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். சரி, இந்த எலிஃபண்ட் எங்க வாங்குனீங்க? இது வந்து திஸ் வுட் இஸ் ஆக்சுவலி இந்த பிளாக், இந்த கருங்காலி மரம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எபனி. எபனிங்கிறது தான் இந்த வுட். இப்போ வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர். இந்த வுட் வந்து ரேர். ஆரிஜின் கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்கா இஸ் தி ஆரிஜின். பட் பிரிட்டிஷ் டைம்ல என்ன பண்ணாங்க, இதை வந்து brought these ebony plantations to சவுத் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த இடத்துல வந்து 17th century 18th centuryலாம் பிளான்ட் பண்ணி வந்து மரமான இது ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எபனி இஸ் வெரி ரேர் இன் இந்தியா. இட்ஸ் அவைலபிள் இன் ஆப்பிரிக்கா. பட் அங்கே கூட ரொம்ப ரேர். நம்ம நாட்டில் வந்து பல ஆயிரம் வருஷமா கருங்காலி மரம்னு எபனி இருக்கு. அது கருங்காலி மரத்துக்கு என்ன உங்களுக்கு இருக்குன்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும்பாங்க. அதோட வைப்ரேஷன் ரொம்ப பவர்ஃபுல் வைப்ரேஷன். நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு வந்து அவங்க அந்த காலத்துல வந்து இந்த காத்து கருப்பு இந்த இதெல்லாம் வராதுன்னு சொல்லி கருங்காலி மரம் ஏதாவது வைப்பாங்க. கருங்காலினா காளி அம்சம் உள்ள மரம் அது. ஸோ கெட்டிங் எபனி முன்ன கிடைச்சது, கவர்மெண்ட் ஷோரூம்ல எல்லாம் கிடைச்சது. இப்போ எபனி ப்ராடக்ட்ஸ் ஆர் அப்சல்யூட்லி நியூ. செம்மையா இருக்கு சார் இது. சைஸ் வாரிஸா வந்துட்டு வாங்கி வச்சிருக்கீங்க. அது குட்டி குட்டியா அழகா இருக்கு. பட் இத எதுக்கு யூஸ் பண்றது ஆக்சுவலி? இப்போ ஆன்டிக்னா இப்போ இது வந்து எங்கள்கிட்ட இருக்கிறதுல ஈஸிலி என்னோட எஸ்டிமேஷன் படி 100 years கூட இருக்குங்கிறது தான் என்னோட எஸ்டிமேஷன். இது ஆன்டிக் ப்ராடக்ட். இது வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் விளக்கு தான் அது. பட் நெய் கூட பண்ணி போடுவாங்க. இது வந்து ரொம்ப பூஜைகள் எல்லாம் யூஸ் பண்ற, மந்திர பூஜைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு ஆர்டினரி பிரேயர் இல்லாம ரொம்ப பவர்ஃபுல் டிவோஷனா ப்ரே பண்றவங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு லட்சியத்துக்காக ப்ரே பண்றவங்க, மந்திர சம்பந்தமான பொருட்கள். ஆமா. இப்ப இது வந்து இதுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி இதுல நெய் வச்சு ஊத்துவாங்க. நெய் வச்சு ஊத்துவாங்க. இத கூட ஒரு டிராகன் மாதிரி ஒரு இமேஜ்ல இருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்சரா, இட்ஸ் அப்சரா. இது வந்து சிவனோட அம்சம்னு ஐ எம் திங்கிங், ஆர் பைரவா. திஸ் இஸ் பைரவா. அது வந்து உங்களுக்கு பாம்பு வடிவத்துல எடுத்து. இதெல்லாம் எவ்வளவு இயர்ஸ்? இதுவும் 100 years. என்னோட எஸ்டிமேஷன் படி இது கூட இருக்கலாம், ஆன்டிக்கா இருக்கலாம். ஏன்னா நான் இதெல்லாம் மகாபலிபுரத்துல வாங்கினேன். இப்போ மகாபலிபுரத்துல வந்து அந்த காலத்து செட்டிநாடு வீடு அங்கங்க அவங்க சோர்ஸ் பண்ணிருக்கோம். கும்பகோணம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சோர்ஸ் பண்றாங்க. இப்போ இது வந்து அதோட ஒரு மினியேச்சர் ரீப்ரொடக்ஷன். இது வந்து நியூ ப்ராடக்ட் தான். இது இப்போ கிடைக்குமா சார்? இது இப்போ இது கூட அதாவது இது மாதிரி இது வந்து ஒரு வித்தியாசமான கலெக்ஷன் பண்ணணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. அனந்த் சார், ஆக்சுவலா எங்க போய் நான் உட்கார்ந்தாலும் அங்கங்க ஒரு திங்ஸ் வந்து டிஃப்ரெண்டா வந்து வாங்கி வச்சிருக்கீங்க. இந்த சேர் பத்தி சொல்லுங்க சார். இதுல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. லயன்ஸ் 2 இருக்கும். இப்போ இது வந்து இந்த கானிமரா லைப்ரரியில வந்து உள்ள சேர்ஸ். லார்ட் கானிமராங்கிறவர் தான் நம்ம சென்னையில வந்து லார்ட் கானிமரா லைப்ரரின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. இஸ் a பிரிட்டிஷ் லார்ட். அவர் வந்து டிசைன் பண்ணின சேர்ஸ்க்கு வந்து இது கானிமரா சேர்ஸ்னு. இது வந்து கானிமரா லைப்ரரியில இப்போ வந்து இதை வந்து இயர்லி ஒன்ஸ் தான் அவங்க வந்து காமிப்பாங்க. இந்த ஆன்டிக்ஸ் அவங்க நிறைய ஆன்டிக்ஸ் வச்சிருக்காங்க. இது பர்டிகுலர் இது வந்து அதோட மோல்டு கிடைச்சி ஒரு ரீப்ரொடக்ஷன். பார்ட்ஸ் ஆஃப் தட் சேர் இஸ் ரியல்.
இது வந்து ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் கானிமரா சேர்ஸ். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதும் ரொம்ப ஒருத்தர் தான் அது வரைக்கும் பண்ணுறாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. இது வந்து உங்களுக்கு வந்து ஜூல் பாக்ஸ், விநாயகர் வச்சு ஜூல் பாக்ஸ். இது வந்து வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு. நீங்க இதை ஓபன் பண்ணினீங்கன்னா ஆக்சுவலி இது ஸ்க்ரூ டைப்ல இருக்கு. இது ஸ்க்ரூ டைப். இது அப்ப இதுக்கு வந்து இதுதான் லாக் ஆக்சுவலி. ஆமா, அதுதான் லாக். இதுல வந்து ஜூல்ஸ் வச்சுப்பாங்க. ஆமா, ஏதாவது இந்த நவரத்னங்களோ ஏதோ ஒரு ஸ்டோன்ஸ். இல்ல, இது வந்து ரொம்ப ஓல்ட் கிடையாது. ஓல்ட் பேட்டர்ன்ல உள்ள ரீப்ரொடக்ஷன். ஓகே ஓகே. இட் இஸ் நாட் the pattern is actually old. If it's a pattern is very very old. இதையும் இப்ப செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஆமா. இது வந்து உங்களுக்கு கும்கும் பாக்ஸ். இது உங்களுக்கு இது பீகாக் மாதிரி முன்னாடி கொடுத்தா ஆக்சுவலி பீகாக் டிசைன்லயே தான் இருக்கு. பீகாக் டிசைன்ல அதுல எத்தனையோ நிறைய பீகாக்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுல வந்து 2 கண்டெய்னர்ஸ் இருக்கு. இதுல வந்து சந்தனமோ ஏதோ குங்குமம் வச்சிருக்கலாம். இதுலயும் எதுவும் நம்ம விபூதியோ. ஆக்சுவலி இதுலயும் வந்து அந்த லாக் டைப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? லாக் டைப்ல இருக்கிற மாதிரி. அந்த ஸ்க்ரூ வந்து இது பர்టిక్యులர்லி ரொம்ப ஓல்ட் ப்ராடக்ட் தான். இதுவும் நான் மகாபலிபுரத்துல தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷ் லாக். நீங்க ஒரு இதுக்கு ஓபன் பண்ணி பாருங்க. இதோட கீயா சார், இது ஓபன் பண்ணி பாருங்கன்னு வேற கொடுத்துட்டீங்க. ஓபன் ஆகல இல்லையா? அதுல ஒரு சின்ன நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ண ஓபன் ஆக மாட்டேங்குது சார். அதுல ஒரு அந்த மீனோட கண்ணை அமுக்கி விடுங்க. இந்த பக்கம் கண்ணு இருக்கு பாருங்க. அத பிரஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இது. சூப்பர் சார். एक्चुअली இது ரொம்ப ஓல்ட். இதுவும் ஓல்டா? இல்ல this is all new தான். இது நியூ தானா? பட் ஆனா வந்து அந்த ஃபிஷ் வந்து பழைய காலத்து ஃபிஷ் அந்த ஆன்டிக் ஃபினிஷ் கொடுக்கறாங்க. இது வந்து நார்த்ல பண்ற பீசஸ். பட் எல்லாமே பேட்டர்ன்லாம் ஓல்ட் பேட்டர்ன் தான். பட் இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு செய்யறாங்க. பின்னாடியும் நிறைய எலிஃபண்ட் இருக்குது. அத பத்தி சொல்லுங்க. அது ஏதாவது அதுல ஸ்பெஷலா ஏதாவது விஷயம்? இது வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி இதுவும் எபனி எலிஃபண்ட்ஸ். இது 2 ஹெர்ட்ஸ் மீட் பண்ற மாதிரி, 2 ஹெர்ட்ஸ் மீட் பண்ற மாதிரி ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட். அந்த பேஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆன்டிக் ஸ்டைல்ல, அந்த காலத்து ஸ்டைல்ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த எலிஃபண்ட்ஸ் வந்து அகைன் உங்களுக்கு எபனிங்கிறதுனால அந்த வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் வைப்ரேஷன் இருக்கும். இத்தனை யானைகள் இருந்ததுன்னா வீட்டு அந்த வைப்ரேஷன் வெரி வெரி ஸ்ட்ராங். பொருள்லயே இந்த பொருள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கிற பொருள் ஏதாவது இருக்கா சார் உங்ககிட்ட? இல்ல, பெருமையான எல்லா பொருட்களுமே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அப்படி இல்லைன்னா அந்த பொருளை வந்து நான் சேல் பண்ணிடுவேன் ஸ்லோலி. இஃப் எனக்கு அது சூட்டபிளா இல்ல என் கலெக்ஷன். பட் சிலது வந்து ரொம்ப பிரஸ்டீஜியஸான, என்கிட்ட வந்து எங்க ஃபேமிலியில இருந்து ஹேண்ட் அவுட் பண்ண ஒரு ஐவரி பொருள் இருக்கு. இப்போ ஐவரி இஸ் பேண்ட், இட் இஸ் இல்லீகல் திங். பட் இது எங்க ஃபேமிலி டைம்ல இருந்து வந்த ஒரு இது வந்து ஒரு பூஜை பொருள்னு ஒண்ணு இன்னும் நான் அதை ரீடைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இது வந்து நாராயணரோட அந்த அனந்த சயனம்ங்கிற வடிவத்துல உள்ள இது பத்மநாப சுவாமி இது. இது ஆமா, இது வந்து ரொம்ப மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன்ல பண்ணின ஒரு இது ப்ராடக்ட். உங்களுக்கு பிரம்மர் இருக்காரு. இதுல என்னன்னா நாராயணர் வந்து அவர் கையில வந்து லிங்கத்தை தொடுற மாதிரி ஒரு ஐதீகம் வந்தது. பத்மநாப சுவாமிங்கிறாங்க இது. வெரி வெரி பியூட்டிஃபுல். இது பிரைஸ்லெஸ் அண்ட் வேல்யூவே கிடையாது. இன்னைக்கு உள்ள கிராஃப்ட்ஸ்மேன் வந்து இது மாதிரி ஒரு கார்விங்க பண்ணவே முடியாது. ஈஸிலி 60-70 இயர்ஸ் ஓல்டு இருக்கும் என்னோட எஸ்டிமேஷன் படி. ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அம்சமா, தெய்வீகமா செஞ்ச ஒரு ப்ராடக்ட். இதை நாங்க வந்து ஐவரின்னு நாங்க கன்சிடர் பண்ணல, தெய்வமாவே நாங்க கன்சிடர் பண்ணி எங்க பூஜையில வச்சிருக்கோம். ஃபினிஷிங் பாருங்க சார், அந்த லட்சுமி அவங்க வச்சிருக்க அந்த தாமரை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. லிங்கம் கூட குட்டியா இருக்கிறது கூட ரொம்ப அழகா ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி லிங்கம் குட்டியா இருக்கும்போது அது லிங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. எதுவுமே இதுல வந்து டேமேஜே இல்லாம நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சிலதெல்லாம் உடைஞ்சிரும். அது வந்து நீங்க கேர்ஃபுல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னா. நெக்ஸ்ட் நீங்க இதுதான் சொன்னீங்க. இது வந்து இந்த ராம் தர்பார்னு, இது வந்து சந்தன மரத்துல பண்ணது. இதுவும் ரொம்ப ஓல்டு, ஒரு 30-40 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். ராமர், லக்ஷ்மணன், சீதை, அப்புறம் அனுமான். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சாண்டல் தான். இது ஃபுல்லா சாண்டல்வுட், பேஸ் வந்து ரோஸ்வுட்ல கொடுப்பாங்க. இது பேஸ் வந்து ரோஸ்வுட். ஃபுல்லா சாண்டல் சார். ஆமா ஆமா. இப்போ உங்களுக்கு ராம் தர்பார்னீங்கன்னா லேட்டஸ்டா வந்து இந்த லாஜ்ரோன்னு ஒரு இட்டாலியன் டிசைனர் கம்பெனி இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 10 lakhsக்கு என்னவோ within a few lakhsக்கு வந்து அவங்க பிரைஸ் பண்ணி போர்சிலின்ல பண்றாங்க. ராம் தர்பார் இஸ் ஆல்வேஸ் an interesting thing. அது ஒரு blessing மாதிரி. அண்ட் ராம் devoteesக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க சார். ஆக்சுவலி நல்ல அழகா இருக்கு. இது வந்து ராதா கிருஷ்ணா, அது பஞ்சலோக, இட்ஸ் பிரான்ஸ். இங்கிலீஷ்ல பிரான்ஸ்னு பேரு. இது பஞ்சலோகம். பஞ்சலோகம்னா என்ன அது விசேஷம்னா, ஆதி காலத்துல வந்து பஞ்சலோகம்னா 5 மெட்டல், கோல்டு, சில்வர், பிராஸ், காப்பர், வேற ஏதாவது ஒரு மெட்டல் ஆட் பண்ணுவாங்க. 20% ஆட் பண்ணுவாங்க. அதனாலதான் ரொம்ப ஒரு 300-400 இயர்ஸ் ஓல்டு பஞ்சலோகம்லாம் ரொம்ப உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு 30-40 இயர்ஸ் இருக்கும். பட் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கோல்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெறும் பிராஸ்ல எல்லாம் பண்ணா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வராது. பஞ்சலோகம்னா உங்களுக்கு அதுல வந்து அந்த செதுக்க முடியும், அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அழகா இது கொடுக்க முடியும். திஸ் இஸ் ராதா கிருஷ்ணா அண்ட் டான்சிங் கோபீஸ்னு சொல்றாங்க. இது நீங்க இப்ப வாங்கி எவ்வளவு இயர்ஸ் இருக்கு? இது நான் வாங்கி வந்து கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆகுது. பட் அவங்க ஷாப்லயே வந்து பல வருஷமா வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப ஓல்ட் பீஸ். எனக்கு தெரிஞ்சவங்க ஆக்சுவலி பயங்கர வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸிலி 40 கிலோஸ், ஒரு 30-40 கிலோஸ்க்கு அப்வர்ட்ஸா இருக்கும். அதுல இருக்க ஃபினிஷிங் ரொம்ப அழகா இருக்கு. அது நகர்த்தவே முடியாது. அது உங்களுக்கு பிரான்ஸ்னா அந்த ஃபினிஷிங் கொடுக்கலாம். பிளஸ் கிராஃப்ட்மேன்ஷிப்பும் இருக்கு. இப்பவும் இந்த மாதிரி பீசஸ் கிடைக்கிறது. பட் உங்களுக்கு எவ்வளவு பழமையான பீஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கும். பின்னாடி இருக்க இந்த செல்ஃப் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் டீடைல். இது வந்து ஒரு 300 இயர் ஓல்டு பிரெஞ்ச் விட்ரீன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பிரெஞ்ச் விட்ரீன்ஸ்னா இட்ஸ் டிஸ்ப்ளே கேபினட்ஸ் இன் பிரான்ஸ். இதெல்லாம் அந்த ராயல் ஹைரார்கி அவங்களுக்கு தயாரிக்கிறது. இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்னிச்சர். அதை வந்து ஒருத்தர் ரொம்ப மெனக்கெட்டு இது வந்து ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ரேர் பீஸ். இந்த ஹைட்டு, இந்த கார்விங் வச்சு இப்போ வந்து இது ரொம்ப ரேர் பீஸ். இப்போ என்கிட்ட இது எனக்கு ரொம்ப பிரைஸ் பொசிஷன். இப்போ இன்னும் அதை ரெஸ்டோர் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும். கிளாஸ் போட்டு பாலிஷ் பண்ணி நின்னதுன்னா ரொம்ப வித்தியாசமாவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். இன்னும் அதுல உங்களுக்கு என்ன பியூட்டின்னா, அதுல ஒரு பேர் இருந்தாலே ஃபர்னிச்சர்ல வேல்யூ.
அண்ட் இந்த ஹைட்ல எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தனி இது. அண்ட் பிளஸ் கார்விங் திஸ் ரோஸ்வுட்ல வந்து ரொம்ப பெரிய அந்த காலத்துல வந்துலாம் ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப ரிச் பீப்புள் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் அஃபோர்ட் பண்ண முடியும். இவ்ளோ திங்ஸ் வச்சிருக்கீங்கல்ல சார், இவ்ளோ திங்ஸ் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? மெயின்டெனன்ஸ்னா ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா டஸ்ட் இஸ் அ வெரி பிக் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர். நம்ம சிட்டில வாழ்றதுனால நிறைய டஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதை நீங்க பீரியாடிக்கா அதை சுத்தம் பண்ணி வைக்கணும். அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்னா பாலிஷிங் வந்து நீங்க வந்து மெனக்கெட்டு பாலிஷிங் பண்ணி வைக்கணும். திரும்ப இல்லைன்னா ஃபர்னிச்சரை மெயின்டைன் பண்ணாம இருந்தீங்கன்னா அது கருத்துரும். ஸோ நீங்க வந்து அதை வந்து ரொம்ப சுத்தமா வச்சீங்கன்னா அதுல கிடைக்கிற அது வந்து வெறும் ஒரு யூட்டிலிட்டி பர்பஸ் மட்டும் இல்லாம ஃபர்னிச்சரை வந்து நம்ம வந்து ஒரு நம்மளோட ஒரு சேர்ந்த ஒரு அம்சமா நம்ம நினைச்சுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணா வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஆக்சுவலி பாலிஷிங் வந்துட்டு தொடர்ந்து ரொம்ப ஓல்டு திங்ஸா இருந்தாலும் பாலிஷிங் மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கணுமா? ஆமா, இதுல ஒரு ஒரு பேசிக் கோட்டிங் ஆஃப் சீலர் அண்ட் இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு அப்புறம் நீங்க பாலிஷ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வெரி மினிமல் மெயின்டெனன்ஸ் தான் இருக்கு. ஜஸ்ட் வுட் பாலிஷ் வச்சுட்டு நீங்க பண்ணாலே போறோம். லைட்டா சாண்ட் பேப்பர் வச்சு லைட்டா கட் பண்ணிட்டு யூ கேன் டு a good polish. அதே பளபளன்னு புதுசாவே இருக்க மாதிரி இருக்கும். இப்ப வந்து நீங்க இந்த திங்ஸ் வாங்கல அப்படின்னு ஏதாவது நீங்க பார்த்து மிஸ் பண்ணிட்டு வந்த திங்ஸ் ஏதாவது இருக்கா? மோஸ்ட்லி நான் வந்து எதையாவது நான் பார்த்து நல்ல ஃபர்னிச்சர்னா அது எப்படியாவது மெனக்கெட்டு நான் வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த கலெக்ஷன் எனக்கு அந்த இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ஐ வில் ஷுவர்லி சோர்ஸ் இட். பட் அகைன் வந்து உங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் பேலசஸ் எல்லாம் பார்க்கும்போது பிரான்ஸ்ல இருக்கிற பேலசஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான பீரியட் ஃபர்னிச்சர்லாம் இருக்கும். அந்த காலத்துல உள்ள ஃபர்னிச்சர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அதை அடையணும், இன்னும் அதே மாதிரி பொருட்களை நம்ம சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா இருக்குல்ல சார் உங்ககிட்ட அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல? இப்ப என்கிட்ட ஓரளவு இருக்கு. பட் இன்னும் நான் வந்து பர்சியூ பண்ணி ஒரு பெரிய அளவு கலெக்ஷன் அடையணும். அதுதான் உங்களோட வந்து ஆசையாவே இருக்கு. அதுதான் என்னோட ஆசை. சரி, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்றீங்க இல்லையா, இதனால என்ன பெனிஃபிட் சார்? இல்ல பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க வீடு வந்து ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கும், ரொம்ப ரிச்சா இருக்கும். அப்புறம் நீங்க வந்து ஒரு வெளியில போயிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு வந்தா இல்லைன்னா ஒரு ரொம்ப ஒரு கலை பொருட்கள் இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு வந்தா கூட உங்களுக்கு வீட்லயே அதே மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த ரிச்னஸ் கிடைக்குது. அதால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். உங்க வீட்டுல வந்து இந்த பழமையான கலை பொருட்கள் இருக்கிறதுனால வைப்ரேஷன் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், மங்களகரமா இருக்கும். வீட்டுல வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்கும். தட் இஸ் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் இட். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க. அதை பத்தி நீங்க வேற ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தெரியாத விஷயங்கள்லாம் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். மை பிளஷர் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனந்தோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க இல்லையா, எவ்வளவு டிஃப்ரெண்டான அதுவும் ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவர் வச்சிருந்தாரு. நான் எனக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கலெக்ஷனோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்றேன். until then bye from பிரியங்கா.